அல்லது ஒரு கிராமத்தின் பக்கமாக சென்றவரைப் போல அந்த கிராமத்தில் உள்ள வீடுகளின் உச்சிகளெல்லாம் இடிந்து விழுந்து பாழடைந்து கிடந்தன. இதை பார்த்த அவர், இவ்வூர் இவ்வாறு அழிந்து மரித்தபின் இதனை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று வியந்து கூறினார். ஆகவே அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் வரை இறந்து போகும்படி செய்தான். பின்னர் அவரை உயிர் பெற்றெழும்படி செய்து, எவ்வளவு காலம் இந்நிலையில் இருந்தீர் என்று அவரை கேட்டான். அதற்கு அவர், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதியில் இவ்வாறு இருந்தேன் என்று கூறினார். இல்லை, நீர் இந்நிலையில் 100 ஆண்டுகள் இருந்தீர். இதோ பாரும், உம்முடைய உணவையும் உம்முடைய பானத்தையும் கெட்டுப் போகாமையினால் அவை எந்த விதத்திலும் மாறுதல் அடையவில்லை. ஆனால் உம்முடைய கழுதையை பாரும், உம்மை மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சி ஆக்குவதற்காக இவ்வாறு மரிக்கச் செய்து உயிர் பெறச் செய்கிறோம். இன்னும் அக்கழுதையின் எலும்புகளை பாரும், அவற்றை நாம் எப்படி சேர்க்கிறோம், பின்னர் அவற்றின் மேல் சதையை போர்த்துகிறோம் என கூறி அதனை உயிர் பெறச் செய்தான். இதுவெல்லாம் அவருக்கு தெளிவான போது அவர், அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் வல்லமை உடையவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார்.